சோலோ பேரண்டிங்கில் என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நான் வந்துட்டு பால் போட்டு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு முதல் வேலையாக பால் போட்டு குடிச்சிட்டேன். 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது குடித்தா கொஞ்சம் வந்துட்டு ரிலாக்ஸ்டாக குடிப்பேன். அன்றைக்கி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவை வேக வச்சு அதை தேங்காய் துருவலோடு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணி அதை ஒரு லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன். அது கூட ஒரு கொய்யா பழமும் எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கும் கேர்ள் பேபி வந்து எழுந்துட்டாங்க. அவங்கள இந்த மாதிரி எடுத்து பெட்டில் போட்டுட்டு பாய் பேபி தூங்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்குள்ளே லன்ச் வேலை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி லஞ்சுக்கு எனக்கு வந்து தக்காளி தொக்கும் சப்பாத்தியும் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ லன்ச் வேலை முடிஞ்சோடனே காலிஃப்ளவர் இருந்ததுனால அதை கட் பண்ணி இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டா ஈவினிங் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையுமே பண்ணிட்டேன். சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவரை மசாலாவில் போட்டு வச்சுட்டா ஈவினிங் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லெமன் ஜூஸுமே வந்துட்டு மத்தியானம் குடிக்கிறதுக்கு வந்து போட்டு வச்சுட்டேன்.